தியானத்தோட பலன்களே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, அதனால் அதுக்கு எனக்கு ஒரு விடை சொல்லுங்கன்ற ஒரு கேள்விக்கான பதில் தான். இதை பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இதை நான் பேசுகிறேன். இப்போது இதில் தாங்க முக்கியமான விஷயம். இப்போ எடுத்த உடனே ஒரு தியானத்தோட பலன் கிடைக்கும்னா கடினம். ஈவன் நம்ம தியானத்தில் நெகட்டிவ் எனர்ஜியில் போயிட்டோன்னா இன்னும் பிரச்சனை. ஏன்னா நெகட்டிவ் ஜோனில் போயிட்டோன்னா அதுதான் நமக்கு பிரதிபலிப்பாக இருக்கும். எப்போவுமே நம்மளை சுத்தம் பண்ணணும், நம்ம மைண்டு சுத்தமாக வச்சுக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது, எல்லோரும் வாழ்க விடணும்னு நினைக்கிறது, எல்லாமே நம்ம நினைக்க தான் வந்து மனம் வந்து அந்த ஓப்பன் அப் ஆகும் நல்ல நிலைகளுக்கு. நம்ம இதயத்திற்கு மேலே வந்து பார்த்தோன்னா நல்ல உணர்வுகளாக இருக்கும், கீழே வந்து இந்த இந்த உலகத்துக்கு வாழ்க்கையான எண்ணங்கள்லாம் இருக்கும். எனர்ஜி இதுக்கு மேலே ரைஸ் ஆகணும். அதாவது மூலாதாரா, சுவாதிஸ்தானா, மணிப்பூரகம், அனாகதம், விசுதி, ஆக்னை, அப்புறம் வந்து சகசிராரம், இப்படி 7 நிலையில் நம்ம எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது. இதில் அனாகதத்துக்கு கீழே வர்றதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து அது வந்து இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்களாக இருக்கும். அனாகதத்துக்கு மேலே உள்ளது தான் வந்து நம்மளை உயர்ந்த பண்புக்கு கொண்டு போகிற விஷயங்களாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது நம்ம எந்த நிலையில் இருக்கோன்றது தான். நம்மளை நாமளே சுத்தம் பண்ணணும், நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் சொல்கிறது காரணம் இது எல்லாமே பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு தான். இதற்கு ஒரு கதையிலேருந்து வருவோம். ஒரு காலத்தில் ஒரு வண்ணான் இருந்தாராம். அந்த வண்ணானுக்கு ஒரு டாங்கி, அவர் இருக்கிறது ஒரு டாங்கி தான். ஒரு நாள் அந்த டாங்கி அவர் ஏமாற்றிட்டு எங்கேயோ ஓடிடுச்சான். இவருக்கு அப்படியே டாங்கி போயிடுச்சே கவலையிலே ஒரு மரத்துக்கல்ல உட்காரான். டப்புன்னு அவரோட மைண்டு கட் ஆகிடுமா. அந்த கவரோட உச்சிக்கு போனாலும் மனம் வந்து ஒரு நிலை கொண்டுரும் இல்லையா, அப்படியே மெய் மறந்து போயிட்டு வரான். அவரால் வந்து அப்படியே ஒரு தியான நிலையில் உட்காருவாங்களே அப்படியே உட்காந்துட்டு வரான். இதை பார்த்துக்கிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் வந்து அட இவர் ஞானி ஆகிட்டார் போல இருக்க, ஏன்னா அவருக்கு அசைவு எதுவும் இல்லை, அப்படியே நிற்கிறார் அவர். இவன் அதெல்லாம் சாக்கா வச்சு சில பேர் வந்து இவர் குரு, எங்கள் குரு நீங்கள் காணிக்க போடுங்க அந்த மாதிரிலாம் வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இவர் அப்படி ஆனவுடனே ஓகே இவர் ஒரு சாமியார் சொல்லிவிட்டு அவருக்கு வந்து நல்ல விதமான பொருட்கள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க, பொருள் மலர்கள் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு டைம் 2 நாள் கழித்து வந்து அவர் வந்து கண் முழிச்சு பார்ப்பாராம். முழிச்சு பார்த்தோன்னே எங்கே என் டாங்கி, எங்கே என் கழுதை, இப்படி தான் கேட்பாராம். ஸோ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய சக்தி நிலை நல்ல எண்ணத்தில் வச்சுட்டு நம்ம இந்த தியானத்தை பண்ணும் பொழுது அதோட பலன்கள் நல்லா இருக்கும். அது வந்து நமக்கு மல்டிபிள் ஆகும். ஆனால் நெகட்டிவான எனர்ஜியில் நம்ம போயிட்டோன்னா அதுவே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த நிலைக்கொள்ள வச்சிரும். இதனால் நீங்கள் எப்போ தியானம் பண்ணாலும், அதனால தான் நம்ம தியானம் பண்ணும் பொழுது அதற்கான ஒரு இடம், அதுக்காக பூஜை அறை, அதற்கான ஒரு பக்குவமான நிலை, இது எல்லாமே யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்கள் ஒரு நிலைக்கு அப்புறம் வந்து நீங்கள் எந்த சத்தத்துலேயும் நீங்கள் தியானம் பண்ணலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ள அந்த எப்படி ஒரு கடல் அலை இல்லாத நிலை, ஏன்னா நீங்கள் சர்ஃபேஸில் வந்து கடல் அலை இருக்கும், அது உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த அமைதியான நிலையிலே தான் இருப்பீங்க எப்போவுமே. அந்த மாதிரி நீங்கள் நிலைக்கு வந்துடலாம். ஸோ இது முக்கியமான விஷயம் இது. ஏன்னா இதுக்கு தான் வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் இது எல்லாமே பண்ணுறது. அதாவது தன்னைத்தானே ஆராய்ச்சி பண்ணுறது, தனக்குள்ள தேவையற்ற விஷயங்களை வந்து நம்ம அது வந்து செயல் வடிவம் ஆகாமல் அதை எப்படி நம்ம எரேஸ் பண்ணுறது, இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். அதனால் நம்மளை நாமளே செம்மப்படுத்திட்டு கரெக்டாக நம்ம இந்த ஒரு நிலையோடு உட்காரும் பொழுது தான் வந்து இதில் நமக்கு பலன்கள் உண்டு. அஷ்டாங்க யோகன்ட்டு பதஞ்சலி மகரிஷி அப்பா வந்து இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் நிறையா பேசலாம். அதை படித்தாலும் தெரியும். அதில் யமா ஆசனா, அதுக்கப்புறம் தான் அடுத்த தியானத்தோட அடுத்த ஸ்டெப்புகளே போகும். அப்படி நம்ம பார்த்துக்கணும். நம்மளை அப்படி பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நமக்கு இதில் பலன்கள் இருக்கும். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, சராசரியாக ஒரு இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறதுக்கு 21 வருஷம் ஆகுது. தியானம் வந்து சும்மா ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்தில் 10 நிலை கொள்ளுமா? கொள்ளாது இல்லையா? ஒரு இன்ஜினியரிங் படிக்கவே 21 வருடம், இப்போ 20 அத்தனை வருடங்கள் ஆகும் பொழுது கிரியேட்டர் நமக்குள்ளேயே ஒரு மலர்ச்சி, நம்ம வாழ்க்கையோட மூலாதாரத்தை நம்ம தேடி போகும்பொழுது அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் கொஞ்சம் பொறுமையோட
ஒரு நல்ல ஒரு நிலையோடு நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக இது நமக்கு சாத்தியமாகும். கண்டிப்பாக நம்ம பாடுபட்டனா பயனடையும்ன்ட்டு என்னுடைய குருமார்களை ஒருத்தரான பாட்டிச்சித்தர் பெருமான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் பாடுபடுங்க, கண்டிப்பாக பலன் உண்டு. ஆனால் நெகட்டிவில் வச்சுட்டு பாடப்படாதீங்க. உங்களை நீங்களே அந்த குருவை வணங்கிக்கிட்டு என்னை இதில் சரி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். உணவு பழக்கம் ரொம்ப முக்கியம். அதோட யோகாசனமும் இணைஞ்சிக்கிச்சின்னா தியானம் ஈஸியாக